திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் கார்மேனி செல்வம். கார்மேனி கண்ணா அப்படின்ட்டுலாம் பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கார்மேனி செல்வம். இது சமுத்திரக்கனி, முக்கியமாக அவர் நடித்த சமுத்திரக்கனியுடைய ஒரு வித்தியாசமான பல படங்களில் இதுவும் ஒன்று. பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களின் கனவு என்னென்னா, ஒரு புதுசாக வீடு வாங்கணும், கடன் தொல்லை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் கடன் பட்டாவது ஒரு இடம் வாங்கணும், இடத்த வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். குடும்ப பிரச்சனைகள், உறவுகளின் உன்னதம் பேசும் படம் தான் இந்த படம். முக்கியமாக இந்த திரைக்கதையில் ஒரு அழுத்தம் கொஞ்சம் குறைவு, ஆனாலும் கூட இந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் மிக உன்னதமான, மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்தினரும் ஆனாலும் சரி, பிளாட்ஃபாரத்தில் வாழ்கிறவர்கள் ஆனாலும் சரி, சாதாரண இந்த சாக்கனா கடை, டிஃபன் கடை வைத்திருப்பவர்கள், இவர்களும் உங்களுடைய கனவும் கூட ஒரு வீடு தான். நிம்மதியாக, அதாவது வீடுக்கு வாடகை கொடுக்க முடியாமல், வாடகை கட்டினாலும் கூட நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருக்க முடியாது. குறைந்த பட்சம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு ஏரியாவில் இருக்கலாம், மறுபடியும் வேறு வீடு பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி அல்லாடுகின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண ஒரு டிஃபன் கடை வைத்திருக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்மணி, அவருடைய கணவர் சமுத்திரக்கனி. அவர் ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு டிரைவர். அந்த டிரைவராக கௌதம் மேனன் அப்படி அவரிடம்தான் அவர் டிரைவராக இருக்கார். அதே போல் லக்ஷ்மி பிரியா தான் அந்த எளிமையான அந்த குடும்ப தலைவி. இவருடைய இந்த குடும்பத்தில் ஒரு வீடு இடம் பார்க்குறாங்க. அந்த இடத்த வாங்கி பார்த்துட்டு, அந்த இடத்துக்காக அங்கே இங்கே பணத்தை புரட்டி கொஞ்சம் அந்த டிஃபன் கடை நடத்தி, அப்புறம் அந்த இதில் இது பண்ணி, அவருக்கு அந்த முதலாளிக்கு தெரியாமல் சில இடங்களில் காரை டாக்ஸி போல் ஓட்டிக்கிட்டு காசு கொஞ்சம் சம்பாதித்து அந்த இடத்தை வாங்கி விடுகிறார். அதே சமயத்தில் வாங்கிய கடன் அவருடைய கழுத்தை பிடித்து நெருக்குகிறது. ஒரு பையன் வேறு இருக்கின்றான், அவன் படித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல கல்வி தர வேண்டும். பிளாட்ஃபாரம் ஓரத்தில் இந்த கடை வைத்து கொண்டு ஒரு சின்ன ஒரு குடிசையில் வாழ்வது மிகப்பெரிய அவஸ்தையாக இருக்கிறது. கடன் தொல்லை வேறு. இதிலெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்றால் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்தால் தான் உண்டு என்று நினைக்கின்றார் சமுத்திரக்கனி. அதே போல் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்குகிறார். அவர் மனைவியோ அவரை நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் நீங்கள் எப்படி நான் பார்த்து கொள்வது, மகனை படிக்க வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லும்போது புரிய வைக்கிறார். ஒரு 6 மாதம் பொறுத்துக்கோ, 1 வருஷம் பொறுத்துக்கோ. 1 வருஷமானு சொல்லி 6 மாதம் பொறுத்துக்கோ, நான் எப்படியாவது நம்முடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்க்கிற அளவுக்கு சம்பாதிச்சு வந்துடுறேன் அப்படிம்பார். சரி அப்படின்ற மனைவியும் சொல்ல அவர் வெளிநாட்டுக்கு செல்கிறார். வெளிநாட்டுக்கு சென்று அந்த டாக்ஸி ஓட்டுகிறார். அங்கு அந்த முதலாளிக்கு இவர் பிடித்து விடுகிறது. இவருடைய குணநலம், ஒரு தண்ணி அடித்து கலாட்டா செய்யாமல், ஒரு நேர்மையாக குறிப்பிட்ட நேரத்தில் நேரம் தவறாமல் ஒரு வாகன ஓட்டியாக இருப்பதும், தன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருப்பதையும் பார்த்து அந்த டாக்ஸியின் அந்த முதலாளியை அவருக்கு பாராட்டுவதோடு சம்பளமும் உயர்த்தி தருகிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு செல்ஃபோனும் வாங்கி தருகிறார். இவரோ செல்ஃபோனோ வேண்டாம் சார், அது வாங்கினா அதிலே கெட்டு போயிடுவோம் நாம், அதே போல் அந்த ஃபோனு மறுபடியும் விதவிதமாக ஃபோன் வாங்க தோணும், அதிலே நம்முடைய நினைவு போயிடும், வேண்டாம் என்பார். அது ஒரு இடத்துல ஒரு நித்தியடியான ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் அவருடைய மகன் ஒரு சின்ன சுட்டி பையன், மிக நல்ல அருமையாக நடித்திருக்கின்றார். கார்த்திக் குமார் என்ற அந்த சுட்டி பையன். அவருடைய முதலாளி அம்மாவாக அபிநயா, அவருடைய அபிநயத்தோடு நன்றாக நடித்திருக்கிறார். படவா கோபி தான் அவருடைய மாமனாராக வருகிறார். ரெடின்ஸ் கிங்ஸ்லி அவரும் ஒரு கதாபாத்திரத்தில் வருகின்றார். ஒரு நடுத்தர வர்க்கத்தின் கஷ்ட நஷ்டங்களை மிக அழகாக நேர்த்தியாக சொல்ல முயற்சித்திருக்கின்றார் டைரக்டர் ராம் சக்ரி. அதாவது நடுத்தர வர்க்கத்தின் கனவுகள், கடன் தொல்லை இல்லாத, குடும்ப பிரச்சனைகள் இல்லாத, உறவுகளில் உன்னதம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த படம் பேசும் விஷயம்.
ஆனால் திரைக்கதையில் இன்னும் நிறைய காட்சி குறைவுகள் இருக்குது. நிறைய சில இடங்களில் இன்னும் அந்த அழகான காட்சிகள், கொஞ்சம் காமெடி எல்லாமே கலந்து இன்னும் பண்ணியிருந்தா, இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும். அதே சமயத்தில் படத்தில் சில இடங்களில் அது ஒரு மனதை தொடுவது போன்ற சில காட்சிகள் மிஸ் ஆகி விடுகிறன. அந்த காட்சிகள் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள்தான் முகம் ஒரு இறுக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு சோகத்தில் இருப்பது போல இருந்தாலும் கூட, அந்த காட்சியின் சோகம் நம் நெஞ்சை நெருக்குவது போல, நெஞ்சில் வந்து ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு உறுத்தலை ஏற்படுத்துவது போல அது காட்சியில் வேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி, இன்னும் சில நிறைய புதிய காட்சிகள் சேர்த்திருந்தால், நிறைய காட்சிப்படுத்தியிருக்கலாம். படத்திற்கு அது ஒரு பலமாக இருந்திருக்கும். சரி, ஒரு குடும்ப பிரச்சனை பேசுகின்ற ஒரு படமாக இருக்கிறது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குடும்பத்தார் பற்றிய படம் இது. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.